ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது வெற்றிகளை தருவித்து தரும் வித்யுத் யோகம். இதுதான் தலைப்பு. உபயோகங்கள் நிறையா வரிசையாக நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அதில் ஒரு யோகம் தான் வித்யுத் யோகம். இந்த யோகத்தின் தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசருக்கு நிகரான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். இன்றைக்கி தேதிக்கு அரசர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஒரு மந்திரிக்கு நிகரான வாழ்க்கை அப்படிங்கிறது மாதிரி எடுத்துக்கலாம். அபூர்வமான சில கிரக இணைவுகள்னால தான் இந்த யோகம் ஏற்படும். எந்த ஒரு யோகத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றாலும் அதற்கு முதல்ல லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறத, அந்த அடிப்படை விதிகளை எப்போதும் மறக்கக்கூடாது. இயற்கை சுபர்களில் முதன்மையானவருமான, எந்த நிலையிலும் மனிதர்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய கிரகங்களில் ஒன்றான குருவும் அடுத்த நிலை சுபருமான சுக்கிரனும் தான் இந்த யோகத்துக்கு மிக முக்கியமான ஆளுக. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா திருமண வாழ்க்கை சிக்கல்களை கொடுக்குங்கிறது அது ஒரு தனி விதி. இந்த யோகத்துக்கு இவர்கள் இணையணுங்கிற அவசியமும் கிடையாது. உங்கள் லக்னத்திற்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய 11ஆம் அதிபதி, நம்ம லக்னத்துக்கு லாபாதிபதினு ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா? இந்த லாபாதிபதினு சொல்லக்கூடிய 11ஆம் அதிபதியோடு குரு அல்லது சுக்கிரன், ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர், குருவோ சுக்கிரனோ யாரோ ஒருத்தர், ரெண்டு பேரும் இணைஞ்சால் இன்னும் கூடுதல் சிறப்பு. லக்னத்தின் லாபாதிபதியோடு குரு அல்லது சுக்கிரன் இணைந்து இவர்கள் லக்ன கேந்திரத்தில் அல்லது லக்னாதிபதிக்கு கேந்திரத்தில் இருக்கணும். இதுதான் சூட்சுமம், வித்யுத் யோகத்தின் சூட்சுமம். புரிஞ்சுதுங்களா? இந்த யோகத்தின் படிநிலைகள் ரெண்டு பேர் இணைஞ்ச சிறப்பு. லக்ன கேந்திரம் லக்னாதிபதி கேந்திரம் ரெண்டுமே சேர்ந்து கிடச்சிருச்சுன்னா இன்னும் கூடுதல் சிறப்பு. இங்கே லக்னாதிபதி வலுவாக இருந்துட்டார்னா மேலும் மேலும் சிறப்பு. அதுக்கு தகுந்த மாதிரி படிநிலைகள் அதிகப்படுத்திக்கலாம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஒரு கும்பலக்ன ஜாதகம், இவங்களுக்கு 11ஆம் அதிபதி யார்? குரு. இந்த 11ஆம் அதிபதி லக்னத்துக்கு கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 4, 7, 10 அல்லது லக்னத்தில் இருக்கிறது. கும்பலக்னத்தில் குரு இருக்கும்போது வித்யுத் யோகம் ஏற்படும். இங்கே லக்னாதிபதி வலுப்பெற்று இருக்கிறது. இப்போ லக்னாதிபதி வலு அப்படிங்கிறது அவர் கும்பத்தில் இருக்கலாம், துலாத்தில் இருக்கலாம், மகரத்தில் இருக்கலாம். இங்கே 3 இடத்துலையுமே அவர் வலுவடைவார். புரிஞ்சுதுங்களா? லக்னத்திற்கு 11ஆம் அதிபதி குரு அல்லது சுக்கிரனோடு சேரணும். இங்கே குருவே 11ஆம் அதிபதியாக வந்துடுறதுனால அவரே கேந்திரம் பெற்று லக்னாதிபதியுடைய கேந்திரமும் பெற்றால் ரொம்ப சிறப்பு. இந்த உதாரணம் பார்த்துக்கோங்க. கும்பலக்னம் தான், 11ஆம் அதிபதி குரு சிம்மத்தில் இருக்கார், அதிநட்பு வீட்டில் வலுவாக உட்காந்துட்டுருக்கார். இது லக்னத்துக்கு கேந்திரம். லக்னாதிபதியான சனி கும்பத்திலே ஆட்சியாக இருக்கார். இப்போ லக்னாதிபதிக்கும் லக்னத்துக்கும் ஒரு சேர கேந்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? ஸோ இது ஒரு வித்யுத் யோகமாகும். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு மேச லக்ன ஜாதகம், இவருக்கு 11ஆம் அதிபதி சனி, லக்னாதிபதி செவ்வாய். இப்போ இந்த 11ஆம் அதிபதி சனி பகவானோடு இணைந்த நிலையில் குரு பகவான், 11ஆம் அதிபதி சனி பகவானோடு இணைந்த நிலையில் குரு பகவான் கடகத்திலோ துலாத்திலோ மகரத்திலோ இருக்கும்போது இந்த யோகம் ஏற்படும். மேசத்தில் இருக்கும்போது யோகம் பங்கமாகும். ஏன்னா சனி அங்கே நீச்சமாகும். புரிஞ்சுங்களா? மகரத்தில் குரு நீச்சமானாலும் கூட சனி இருந்தார்னா ஆட்டோமேட்டிக்காக நீச்ச பங்கம் கிடைக்கும். ஆனால் மேசத்தில் சனி நீச்சமடைஞ்சு கூட குரு இருந்தார்னா அது முழுமையான நீச்ச பங்கம்னு சொல்ல முடியாது, பரவாயில்லைங்கிறது மாதிரியான நிலை தான் வரும். அதான் இதில் இருக்கிற சூட்சம். அப்போ 11ஆம் அதிபதியோடு குரு அல்லது சுக்கிரனையும் இங்கே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அதே மேச லக்னம், 11ஆம் அதிபதி சனி, இவரோடு சுக்கிரன் இணைந்த நிலையில் கடகத்திலோ துலாத்திலோ மகரத்திலோ அல்லது மேசத்திலோ இருக்கும்போது இந்த விதி இருக்கும். இங்கேயும் மேசத்தில் சனி இருந்தார்னா யோக பங்கம் குறைவாகும். 11ஆம் அதிபதியை நீச்சமாக போயிட்டார்னா அப்புறம் எந்த பெரிய யோகத்தை நம்ம எதிர்பார்க்க முடியும்? புரிஞ்சுதுங்களா? 11ஆம் அதிபதியோடு உங்கள் குரு சுக்கிரன் உங்களுக்கு யாராக வேணாலும் இருக்கலாம். இதுலேயும் ஒரு சூட்சமம் என்ன அப்படின்னா, உங்கள் லக்னத்துக்கு குரு சுபராக இருந்தால் குரு சேரும்போது அதிக யோகம். உங்கள் லக்னத்துக்கு சுக்கிரன் சுபராக இருந்தால் சுக்கிரன் சேரும்போது அதிக யோகம். இதில் பொருளணி அருளணி நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இல்லைங்களா? மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம் மற்றும் தனுசு மீனம், இந்த 6 லக்னக்காரங்களுக்கு குரு சுபராக வந்துடுவார் இயற்கையிலே. ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம், இந்த 6 லக்னக்காரங்களுக்கு சுக்கிரன் இயற்கையிலே சுபராக வந்துடுவார். அப்போ இந்த சூட்சமும் வரும். அப்போ அருளணி லக்ன ஜாதகத்தில் நீங்கள் பிறந்து உங்களுக்கு 11ஆம் அதிபதியோடு சுக்கிரன் இணைந்து அவர் லக்ன கேந்திரம் லக்னாதிபதி கேந்திரம் பெற்றால் இந்த வித்யுத் யோகம் ஏற்படும். புரிஞ்சுங்களா? ஒரு ரிஷப லக்ன ஜாதகம், இது அருளணி,
11ஆம் அதிபதி குரு. இந்த குருவோடு சுக்கிரன் இணையிறது. குருவும் சுக்கிரனும் சேர்ந்த நிலையில் 4ஆம் இடமான சிம்மத்திலோ லக்னத்திலோ 7ஆம் இடமான விருச்சிகத்திலோ 10ஆம் இடமான கும்பத்திலோ உட்காந்துருக்காங்க. இது வித்யுத் யோகம். இதில் லக்னாதிபதிக்கும் கேந்திரமாயிருவார், லக்னத்துக்கும் கேந்திரமாயிருவார். இது 2 in 1 பர்பஸ். புரியுதுங்களா? இங்கே சுக்கிரனாலையும் குருவாலையும் இந்த யோகம் கிடைக்கும்போது அதி அற்புதமான அரசாலும் தகுதி, அரசு வேலை, நிதி நிறுவனங்கள் நடத்துவது, பேங்கிங் செக்டார்ஸ் மாதிரியான விஷயங்களில் ரொம்ப பெரிய உயரமான பதவிகளில் இருப்பது, உயர்ந்த பதவிகளில் இருக்கிறது, லட்சியங்களை ஈடேற்றிக் கொள்வது, குல தர்மம் காப்பது, தான் பிறந்த குலத்தின் தர்மத்தை காப்பது, அதிலேயே வளர்ச்சி அடைவது, பெரியவர்களை மதிப்பது, சேரிட்டி ட்ரஸ்ட் நடத்துறது, ஒரு அனாதை இல்லம் நடத்துறது, குழந்தைகள் இல்லம் நடத்துறது, முதியோர் காப்பகம் நடத்துறது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு காப்பகம் நடத்துறது, இந்த மாதிரியான பெரிய பொறுப்புகள் இருக்கிறது. சமுதாயத்தினரால் மதிக்கப்படும் உயரத்தை எட்டி பிடிப்பது, வித்தையினால் அதிக வெற்றிகளை குவிப்பது, விளையாட்டுத் துறையில் சாதிப்பது, கலைத்துறையில் சாதிப்பது, தான் எந்த துறையை விருப்பப்பட்டு தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதில் சாதிக்கும் யோகிதையை தரும். பொதுவாக 11ஆம் அதிபதி ஒரு டிஃப்ரெண்டான ஆளுங்க. உங்கள் ஆசைகளை பூரா குறிக்கிற இடத்த அங்கே தான் ஒழிச்சு வச்சுருப்பாங்க. 11ஆம் இடங்கிறது ஒரு சாதாரண இடமே அல்ல, பராக்கிரமஸ்தானம். இந்த 11ஆம் அதிபதியோடு இயற்கை சுபர்களான குருவோ சுக்கிரனோ தொடர்பு கொண்டு அவர்கள் உங்கள் லக்ன சுபராகவும் வர்றது இன்னும் கூடுதல் சிறப்பு. ஒரு சிம்ம லக்னத்துக்கு குரு 11ஆம் அதிபதியை தொடர்பு கொள்வது, ஒரு துலா லக்னத்துக்கு சுக்கிரன் 11ஆம் அதிபதியோடு தொடர்பு கொள்வது, இதுதான் சூட்சுமத்தில் வித்தியாசம். ஒரு மகர லக்ன ஜாதகம் 11ஆம் அதிபதி செவ்வாய், இவரோட சுக்கிரன் சேரும்போது அங்கே பிருகுமங்கள யோகம் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடும். இவர்கள் லக்ன கேந்திரத்தில் உட்காரணும். மகரத்திலோ மேசத்திலோ கடகத்திலோ அல்லது துலாத்திலோ. இதில் கடகத்தில் மட்டும் கொஞ்சம் யோக பங்கம் ஏற்படும், ஏன்னா செவ்வாய் அங்கே நீச்சம். மற்ற எந்த இடத்துல இருந்தாலும் சிறப்பு தான். மகரத்தில் இருந்தால் செவ்வாய் உச்சமாயிருவார், மேசத்தில் இருந்தால் ஆட்சி ஆயிடுவார், துலாத்தில் இருந்தால் சுக்கிரன் ஆட்சி ஆகிடுவார். ஆக மொத்தம் ஏதோ ஒரு இதில் பவராக இருக்கும். பிருகுமங்கள யோகமும் கிடைக்கும், இந்த வித்யுத் யோகமும் கிடைக்கும். இதில் கூட லக்னாதிபதியின் தொடர்பு வர வேண்டியது அவசியம். லக்னாதிபதி வலுவாக இருந்தாலும் சிறப்பு, லக்னாதிபதிக்கும் கேந்திரம் அமைஞ்சிருச்சுன்னா இன்னும் கூடுதல் சிறப்பு. இந்த உதாரணம் பாருங்கள். மகர லக்னம் 10ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன், 10ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன், நீங்கள் சுக்கிர ஆட்சி, செவ்வாய் திக்பலம், லக்னத்திலே சனி உட்கார்ந்துருக்கார். இது ஒரு அற்புதமான வித்யுத் யோகம். புரியுதா உங்களுக்கு? இங்கே பிருகுமங்கள யோகம் ஆக்டிவேட் ஆகும், சச யோகம் ஆக்டிவேட் ஆகும், மாளவிக யோகம் ஆக்டிவேட் ஆகும், கூடவே இந்த யோகம் வரும். இந்த 11ஆம் அதிபதியோடு தொடர்பு கொள்ளும் போது குருவும் சுக்கிரனும் பலவிதமான பலன்களை வாரி வழங்குறாங்க. இந்த அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும்போது மாபெரும் வெற்றியாளர்களாக நீங்கள் திகழ்கிறீர்கள். ஒரு மேசலக்ன ஜாதகத்திற்கு சனியோடு குரு சுக்கிரன் தொடர்பு கொள்வது, கேந்திரம் பெறுவது. ஒரு ரிஷபலக்ன ஜாதகத்திற்கு குருவோடு சுக்கிரன் தொடர்பு கொண்டு கேந்திரம் பெறுவது. மிதுன லக்ன ஜாதகத்திற்கு செவ்வாயோடு குரு சுக்கிரன் தொடர்பு கொண்டு கேந்திரம் பெறுவது. ஒரு கடகலக்ன ஜாதகத்திற்கு சுக்கிரனோடு குரு சுக்கிரன் தொடர்பு கொள்வது, கேந்திரம் பெறுவது. இப்போ கடகலக்னத்துக்கு 11ஆம் அதிபதியே சுக்கிரன், அப்போ அவர் கேந்திரம் பெற்றாலே இந்த யோகம் இருக்கும். கூட குருவும் சேர்ந்துட்டார்னா கூடுதலாக இருக்கும். புரியுதுங்களா? ஒரு கடகலக்னம், லக்னத்திலே குருவும் சுக்கிரனும் வித்யுத் யோகம். கூட சந்திரன் நல்லா இருக்கணும். சந்திரன் சுக்கிரனோட வீட்டில் போய் உச்சமானாரா சிறப்பு, பௌர்ணமியாக இருந்தாரா சிறப்பு, லக்ன கேந்திரம் பெற்றாரா இன்னும் கூடுதல் சிறப்பு. இப்போ ஒரு கடகலக்ன ஜாதகம், லக்னத்திலேயே குருவும் சுக்கிரன் இருக்காங்க, 4ஆம் இடத்துல சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கார். சூட்சமாக இது எப்படி வளர்பிறை சந்திரன் உங்களுக்கே புரியும். சுக்கிரன் விட்டு விலகி போகிற சந்திரன் கண்டிப்பாக வளர்பிறை சந்திரனாக தான் இருப்பார் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கணும். இது இத்தனை வருஷம் நீங்கள் கிளாஸ் பார்த்ததுனுடைய அர்த்தம். அப்போ 4ஆம் இடத்துல சந்திரன் திக்பலம் மற்றும் பரிவர்த்தனை, இது ஒரு அற்புதமான வித்யுத் யோகம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுங்களா? சிம்மலக்ன ஜாதகத்திற்கு புதனோடு குருவோ சுக்கிரனோ சேர்ந்து கேந்திரம் பெறுவது. இப்போ ஒரு சிம்மலக்ன ஜாதகம் 4ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா குரு இருக்கார், கூடவே புதனும் இருக்கார், 11ஆம் அதிபதியோடு சேர்க்கை. சுக்கிரன் இருக்கார், கூடவே புதன் இருக்கார், சேர்க்கை. இது ஒரு வித்யுத் யோகம். சூரியன் நல்ல நிலைமையில் லக்னத்திலே இருந்தார்னா கூடுதல் சிறப்பு, உச்சமாக இருந்தார்னாலும் சிறப்பு, 10ஆம் இடம் திக்பலம் பெற்றார்னாலும் சிறப்பு. ஆனால் இதில் புதனோடு சேரும்போது சூரியன் அங்கேயே பக்கத்திலே தான் இருக்க முடியும். ஏன்னா புதனை விட்டு சூரியனோ, சூரியனை விட்டு புதனோ ரொம்ப தூரம் போக முடியாதுங்கிறது ஒரு சூட்சமமான விதி அமைப்பு. புரிஞ்சுங்களா? கன்னிகா லக்னத்துக்கு சந்திரனோடு சேரக்கூடிய குருவோ சுக்கிரனோ, இதில் சந்திரனோடு குரு சேரும்போது அதிக யோகம். இந்த லக்னத்துக்கு அவர் எதிரியாகவே இருந்தாலும் குருச்சந்திர இணைவும் சேர்ந்து குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம் எல்லாமே சேர்ந்து ஆக்டிவேட் ஆகும். ஒரு கன்னி லக்ன ஜாதகம் 4ஆம் இடத்துல சந்திரன் திக்பலம், கூடவே குரு இருக்கார். அற்புதமான அமைப்பு. லாபாதிபதியோடு குரு சேர்ந்து 4ஆம் இடத்தில் ஆட்சியும் மூல திரிகோணமும் பெறுறது. இங்கே திக்பலமும் அடைஞ்சிருப்பார் சந்திரன். ஸோ இது ஒரு அற்புதமான அமைப்பு. ஒரு துலா லக்ன ஜாதகத்திற்கு சூரியனோடு குரு சுக்கிரன் சேர்வது, அவர்கள் கேந்திரம் பெறுவது. கேந்திரம் பெறணும், இது ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? 2 பேரும் இணையணும், கேந்திரமும் பெறணும். இது லக்ன கேந்திரமாக இருக்கணும். லக்னாதிபதிக்கு கேந்திரமாக இருந்தால் கூடுதல் தகுதி. விருச்சிக லக்ன ஜாதகத்திற்கு புதனோடு சுக்கிரன் குரு சேர்ந்து கேந்திரம் பெறுவது. இப்போ விருச்சிக லக்ன ஜாதகம் கும்பத்தில் புதனும்
குருவும் இருக்காங்க, வித்யுத் யோகம். 7ஆம் இடத்துல இருக்காங்க, வித்யுத் யோகம். 10ஆம் இடத்துல இருக்காங்க, வித்யுத் யோகம். இது சுக்கிரன் புதனும் இருக்கலாம். இதில் விருச்சிக லக்னத்துக்கு தான் இதில் ஒரு ஸ்பெஷல். ஏன்னா சுக்கிரன் புதனும் அடிக்கடி இணையக்கூடிய வாய்ப்பு உள்ள கிரகங்கள். குருவும் புதனும் இணையிறது எப்பயாவது நடக்கும், சுக்கிரனும் புதனும் இணையிறது அடிக்கடி நடக்கும். ஏன்னா இவர்கள் பக்கத்தில் இருக்க கிரகம். அதனால தான் விருச்சிக லக்னத்துக்கு தர்மகர்மாதிபதி யோகம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இந்த மாதிரியான உபயோகங்களும் நிறைய கிடைக்கும். ஒரு தனுசு லக்ன ஜாதகத்திற்கு சுக்கிரனோடு குரு இணையிறது, கேந்திரம் பெறுவது, அங்கே லக்னாதிபதியாகவும் குருவே வந்துடுறதுனால குருவும் சுக்கிரனும் இணைந்த நிலையில் இவர்களுக்கு கேந்திரத்தில் இருந்தாலே இந்த யோகம் வேலை செய்யும். குரு சுக்கிரன் இணைவனால் ஏற்படுற சில பாதகங்களையும் வாழ்க்கையில் சந்திச்சு தான் ஆகணும். ஆனால் அந்த தலைமை பொறுப்பு, உயர்நிலை யோகிதைகள், அதிகாரம், வெற்றி வாய்ப்புகள் அது கிடைச்சே தீரும். மகர லக்ன ஜாதகத்துக்கு முதலே சொல்லிட்டேன், செவ்வாயோடு சேர்றது குருவும் சுக்கிரனும். கும்பலக்ன ஜாதகத்திற்கு குருவோடு சேரும் சுக்கிரன், அவர் கேந்திரம் பெறும் அமைப்பு, இது சிறப்பாக இருக்கும். ஒரு கும்பலக்ன ஜாதகம் சிம்மத்தில் சுக்கிரனும் குரு இணைவு கேந்திரம், விருச்சிகத்தில் இணைவு கேந்திரம், ரிஷபத்தில் இணைவு கேந்திரம், லக்னத்திலையும் இருக்கலாம், தப்பில்லை. அது வியாழ வட்டம்ங்கிற அடிப்படையில் வெற்றியை தரக்கூடியது. மீன லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானோடு குருவும் சுக்கிரனும் இணையிறது. இதில் குரு சனியோடு இணையிறது இந்த லக்னத்துக்கு அதிக சிறப்பு. ஏன்னா அவங்க லக்னத்துக்கு லக்னாதிபதி குரு. சுக்கிரனோடு சனி இணைஞ்சாலும் சனி நல்லா தான் இருப்பார், ஆயினும் அவர் அட்டமாதிபதி தொடர்புங்கிற ஒரு சில மைனஸையும் சேர்த்து பெறுவார். இதுதான் சூட்சம். லக்னாதிபதி நல்ல நிலையில் இருந்து 11ஆம் அதிபதியோடு இயற்கை சுவர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த குரு சுக்கிரன் யாராலும் ஒருவர் தொடர்பு கொண்டு இவர்கள் லக்ன கேந்திரம் பெறும்போது வித்யுத் யோகம் ஏற்படும். மாபெரும் வெற்றிகளை தரக்கூடிய ஒரு உபயோகங்களில் இதுவும் ஒன்று. மறைமுகமாக இந்த யோகம் நிறைய வேறு யோகங்களையும் சேர்த்து கொண்டுக்கிட்டு வரும். அதுதான் இதில் இருக்கிற சூட்சம். வேறு சில யோகங்கள் அற்புதமாக இதில் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது திண்ணம். ஸோ இந்த யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் மார்ச் 31ஆம் தேதியிலிருந்து தொடங்க இருக்கிறது. விருப்பமுள்ளவர்கள் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பதிவை பெற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.